அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குக்கிங் வீடியோ கிடையாதுங்க, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கத்தாரில் இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறேங்க. என்ன மொபைல் வாங்கியிருக்கிறேன்னு காட்டுறேங்க. இந்த OPPO A31ங்கிற மொபைலை தான் வாங்கியிருக்கேன். இதை தான் இப்போது நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கலாங்க. என்னென்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன்னும் சொல்கிறேங்க. இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாங்க. உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கவர்க்குள்ளே ஹேண்ட் செட்டு தாங்க வச்சுருக்குறாங்க. இந்த ஹேண்ட் செட்டு நல்ல பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். லூலூவில் பீகாக் க்ரீன் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் வச்சுருந்தாங்க. நான் வந்து பிளாக் கலர் தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இந்த கவருக்குள்ளே இருக்கிற ஹேண்ட் செட்டை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லாக பிளாக் கலரில் ஸ்டைலிஷாக இருக்குதுங்க. செம்மையாக ஸ்லிம்மாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது பாருங்கள். ஹேண்ட் செட்டு கூடவே சம் அக்சசரிஸும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பின் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பேக் சேஃப்டி கேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக் கேஸ் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹேண்ட் செட்டை இந்த பேக் கேஸில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர் 2.3 GHz கொடுத்துருக்குறாங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4230 மில்லி ஆம்பியர் ஹவரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 4230 mAhல இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஃபோனில். அதுக்கப்புறமா ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்செட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெட்செட்டில் சவுண்டு கிளாரிட்டி எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஊஃபர் சவுண்டெல்லாம் செமையாக கிளாரிட்டியாக வேறு லெவலில் இருக்குதுங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் வேறு என்னென்னலாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மொபைலோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. பேக் கேமரா ஃபஸ்ட்டு கேமராவோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் இருக்குது. செகண்ட் கேமரா 2 மெகா பிக்சல் இருக்குது. தேர்டு ஒன்றும் 2 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரே ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அதோட கிளாரிட்டி வந்து 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதை ஆன் பண்ணிட்டேன். OPPO பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆண்ட்ராய்டோட 9.0 வெர்ஷன்னு போட்டிருக்குறாங்க. இந்த மொபைலில் எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் இருக்குது. 128 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, 128 GB இருக்குது இன்டர்னல் ஸ்டோரேஜு. அதனால் நிறையவே நம்மளால் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்க முடியும். இதுதான் எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ் இந்த மொபைலில். யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த மொபைல். அடுத்ததாக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எல்லா மொபைல் மாதிரி இந்த மொபைல்லையும் பாஸ்வேர்டு ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபெசிலிட்டி, ஃபேஸ் அன்லாக் ஃபெசிலிட்டி கூட இந்த மொபைலில் கொடுத்துருக்குறாங்கங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் அன்லாக் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணுறப்போ இருட்டில் வந்து அது இந்த ஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணாது. வெளிச்சத்தில் தான் இந்த ஃபோன் வந்து உங்களோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபியூச்சருமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃபேஸ் அன்லாக் ஃபெசிலிட்டியும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டோட சென்சாருமே கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்குதுங்க. பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மொபைலு. இவ்வளோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிற இந்த மொபைலை நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 699 கத்தார் ரியாலுக்கு தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது 700 ரியால்ஸுக்கு 1 ரியால் கம்மியாக 699 ரியாலுக்கு நான் இந்த மொபைலை வாங்கியிருக்கிறேங்க. இந்தியன் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 ரியால் வந்து இப்போது 20 ருப்பீஸ்க்கு போயிட்டுருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நியர்லி 14,000 ருப்பீஸுக்கு இந்த மொபைல் வாங்கியிருக்கிறேங்க. பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டில் அடங்குற மாதிரி தான் இந்த ப்ரைஸ் வந்திருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மொபைலு. இந்த ஃபோனோட பாட்டமில் சார்ஜர் பின்னும் ஹெட்செட்டு பின்னும் இன்சர்ட் பண்ணலாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டூயல் சிம் போடுறதுக்கும் மெமரி கார்டு போடுறதுக்கும் ட்ரே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.